கோலாலம்பூர் கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விமரிசையாக நடைபெறவிருப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அறிவித்துள்ளார். நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோட்டுமலை விநாயகர் கோயில் என்கின்ற பிள்ளையார் கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 23/8/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:40 மணிக்குள் மிகவும் விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏறக்குறைய இந்த கும்பாபிஷேக திருப்பணி வேலைகளுக்கு மாத்திரம் 4.5 மில்லியன் வெள்ளி செலவு ஏற்பட்டுள்ளது. இந்த 4.5 மில்லியன் வெள்ளியையும் நாம் பொதுமக்களிடமிருந்து தான் வசூல் செய்தோம். தேவஸ்தானத்திலிருந்து எந்த ஒரு நிதியும் நாம் இந்த திருப்பணிக்கு செலுத்தவில்லை. இன்றுதான் ஓரளவு முடிவு செய்திருக்கின்றோம். எப்படி பார்த்தாலும் இந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். காரணம், இந்த கோயில் அனைத்தும் கருங்கல்லினால் கட்டப்பட்ட கோயிலாக இப்போது காட்சியளிக்கப்படுகின்றது. கருங்கல்லினால் கட்டப்பட்டது அந்த கோயில். பிள்ளையார் கோயில், கோட்டுமலை கணேசர் கோயில் கருங்கற்களினால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கோயிலினுடைய வளர்ச்சி, அழகு மிகவும் சிரமப்பட்டு நாம் இந்த கோயிலை அழகுபடுத்தி வெகு விமரிசையாக பல நிகழ்ச்சிகளோடு இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஏறக்குறைய 4 மில்லியன் ரிங்கிட் செலவில் இந்த ஆலயம் தற்போது முழுமையான கருங்கல் கோயிலாக மாற்றியமைக்கப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இதற்கான பூசைகள் வரும் ஆகஸ்ட் 16 விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கவிருப்பதாக நடராஜா கூறினார். அதோடு முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 19 காலை 10 மணி முதல் ஆகஸ்ட் 20 இரவு வரை பக்தர்கள் தங்களின் தங்கம், வெள்ளி மற்றும் நவரத்தின காணிக்கைகளை மூலஸ்தானத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து ஆகஸ்ட் 21 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் பக்தர்களுக்கான எண்ணெய் சாத்துதல் நடைபெறும். சிகர நிகழ்ச்சியான சுவர்ண பந்தன மகா கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் 23 காலை 9 மணி முதல் 10:40 மணிக்குள்ளான சுபவேளையில் நடைபெறும். அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு மேல் ஸ்ரீ கணேச பெருமானின் தங்கரத வீதி உலாவும் நடைபெறும் என நடராஜா குறிப்பிட்டார்.